ஆன்மீக ஒளி யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்று நமது சேனலில் காண இருப்பது நமது வீட்டில் செல்வம் பெருக என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியது. வணக்கம் நண்பர்களே, உங்கள் வீட்டில் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்கவில்லையா? ஓட்டை பானையில் ஊற்றியது போல் செல்வம் கரைந்து கொண்டே போகிறதா? நாம் செய்யும் மிகச்சிறிய தவறுகள்தான் நம்முடைய பெரிய நஷ்டங்களுக்கு காரணமாகிறது. அதை விளக்கும் ஒரு அற்புதமான கதையை இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இந்த கதையின் முடிவில் உங்கள் வீட்டில் செல்வம் பெருக நீங்கள் செய்ய வேண்டிய அந்த 5 முக்கிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். வீடியோவை இறுதி வரை பாருங்கள். 2 நண்பர்கள் ஒரு அழகான கிராமத்தில் கதிரவன் மற்றும் மதியழகன் என்று வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் ஒரே தொழிற்சாலையில் ஒரே சம்பளத்தில்தான் வேலை செய்தார்கள். ஆனால் கதிரவன் வீட்டில் எப்போதும் வறுமை தாண்டவமாடியது. அவன் மனைவி எப்போதும் சோகமாக இருப்பாள். குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்படுவார்கள். கதிரவன் வாங்கும் சம்பளம் மாதத்தின் முதல் வாரத்திலேயே காலியாகிவிடும். மறுபுறம் மதியழகன் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி இருந்தது. அவனது குழந்தைகள் ஆரோக்கியமாக இருந்தனர். அவன் சம்பளம் குறைவாக இருந்தாலும் ஒரு புதிய நிலம் வாங்கும் அளவிற்கு அவனிடம் சேமிப்பு இருந்தது. இதை பார்த்து பொறாமைப்பட்ட கதிரவன் ஒரு நாள் மதியழகனிடம் கேட்டான், நண்பா, நாம் இருவரும் ஒரே வேலையைத்தான் செய்கிறோம். ஆனால் உன்னிடம் மட்டும் எப்படி செல்வம் செய்கிறது? எனக்கு மட்டும் ஏன் இந்த வறுமை என்றான். மதியழகன் புன்னகைத்து, இதற்கு காரணம் என் வீட்டில் நான் கடைபிடிக்கும் சில ஒழுக்கங்கள் தான். உனக்கு சந்தேகம் இருந்தால் நம் ஊருக்கு வந்திருக்கும் மகா முனிவரிடம் சென்று கேட்போம் என்றான். இருவரும் அந்த முனிவரை சந்தித்தனர். முனிவர் கதிரவனிடம் சொன்னார், கதிரவா, இன்று இரவு நான் உன் வீட்டில் தங்குகிறேன். நாளை இரவு மதியழகன் வீட்டில் தங்குவேன். அதன் பிறகு உனக்கான பதிலை சொல்கிறேன் என்றார். முதல் நாள் இரவு கதிரவன் வீட்டுக்கு வந்தார் முனிவர். வீடு முழுவதும் ஒட்டடை பதிந்திருந்தது. நிலைவாசலில் பழைய துணிகளும் செருப்புகளும் சிதறி கிடந்தன. சமையலறையில் அழுக்கு பாத்திரங்கள் தேங்கி கிடந்தன. கதிரவன் தன் மனைவிடம் கத்திக்கொண்டே இருந்தான். அந்த வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை. முனிவர் அன்று இரவு சரியாக உறங்கவே இல்லை. அடுத்த நாள் இரவு மதியழகன் வீட்டிற்கு சென்றார். அந்த வீடு எளிமையாக இருந்தாலும் தேவாலயம் அல்லது கோவில் போல சுத்தமாக இருந்தது. வாசலில் மாக்கோலம் இடப்பட்டிருந்தது. நிலைவாசலில் மஞ்சள் பூசப்பட்டிருந்தது. மாலை நேரத்தில் வீட்டில் சாம்பிராணி வாசம் கமகமத்தது. மதியழகனும் அவன் மனைவியிடம் இன்முகத்தோடும் முனிவரை வரவேற்றனர். மறுநாள் காலை முனிவர் கதிரவனை அழைத்து சொன்னார், மகனே, மகாலட்சுமி என்பவர் ஒரு அதிர்வு. அவர் எங்கேயும் அமைதியும் சுத்தமும் நறுமணமும் இருக்கிறதோ அங்கேதான் குடியேறுவார். உன் வீட்டில் நீயே அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. அப்புறம் எப்படி செல்வம் பெருகும்? வீட்டிற்கு தேவையான 5 முக்கிய குறிப்புகள். முனிவர் சொன்ன அந்த ரகசியங்கள் இதோ. நிலைவாசல். வீட்டின் நுழைவாயில்தான் லட்சுமி வரும் வழி. அங்கே குப்பைகளையோ பழைய காலணிகளையோ வைக்காதீர்கள். தூய்மை. இரவில் சமையலறையில் எச்சில் பாத்திரங்கள் வைக்காதீர்கள். இது தரித்திரத்தை உண்டாக்கும். நேரம். மாலை 6 மணி முதல் 7 மணி வரை வீட்டின் முன் கதவை திறந்து வைத்து தீபம் ஏற்றுங்கள். பேச்சு. வீட்டில் எப்போதும் இல்லை, முடியாது, வறுமை என்ற வார்த்தைகளை பேசாதீர்கள். மங்களம் பெருகட்டும் என்ற நேர்மறை எண்ணத்தோடு இருங்கள். தானம். உங்கள் வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை பசியுள்ளவர்களுக்கு உணவாக கொடுங்கள். கொடுப்பவர்களுக்குத்தான் செல்வம் மீண்டும் சேரும். நண்பர்களே, இந்த கதையில் வந்த கதிரவனைப் போல நாமும் பல தவறுகளை தெரியாமல் செய்து கொண்டிருப்போம். இன்று முதல் உங்கள் வீட்டை ஒரு கோவிலாக கருதி சுத்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருங்கள். நிச்சயம் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திடாதீர்கள். நன்றி, வணக்கம்.